இன்னைக்கு ஏர்போர்ட்ல ரஜினிகாந்த் அவர்கள் நிருபர்களை சந்திக்கும் பொழுது பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்கிறாரு, இன்றைய இளைஞர்கள் தன்னுடைய தலைவன் போற இடத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி போறது, அவர் அப்படியே பின்தொடர்ந்து போகும் பொழுது விபத்துக்குள்ளாயிடுறாங்க, அடிபட்ட போயிடுறாங்க, சில பேர் உயிரே விட்டுறாங்களே. ஒரு மூத்த நடிகரா இந்த இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இளைஞர்களுக்கு கல்விதான் முக்கியம். கல்விதான் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். தங்களை அவங்களே பாதுகாத்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கான எதிர்காலம் சரியா இருக்கும். முதன்மையானது கல்வி தான், அதற்கப்புறம் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இதை நம்ம கேட்கும் பொழுது ஜஸ்ட் லைக் தட் அவர் சொல்லிட்டு போற ஒரு விஷயமா நமக்கு தோணலை. இதை தாண்டி அவர் அரசியல் ரீதியாக இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலையே, அதை பற்றி ஒரு நடிகராக உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும் பொழுது அதுக்கு அவர் ஜஸ்ட் லைக் தட் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறாரு. யார் உண்மையான உச்ச நடிகர் அப்படிங்கிற போட்டி இருவருக்குள்ளாக ரொம்ப நாட்களாகவே இருந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த போட்டியினுடைய இந்த உரசலினுடைய வெளிப்பாடாகத்தான் முதல் முறையாக பொதுவெளியில ரஜினிகாந்த் அவர்கள் விஜயையும் விஜயை ஃபாலோ செய்கிற அந்த ரசிகர்களையும் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி நமக்கு ஒன்று வருது. 96 நடந்த தேர்தலில் ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுத்திருந்தாரு. அந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வியை தழுவிச்சு. அப்படியான ஒரு குரல் திமுகவுக்கு ஆதரவாக ரஜினி கிட்ட இருந்து இந்த தேர்தலில் வருமா? விஜய்க்கு எதிராக ரஜினி வேற எதுவும் பேசுவாரா? இதற்கான பதில் தெரியணும் அப்படின்னா அவர் ஸ்டைல்லே தான் சொல்லணும். காலம் பேசாது, காத்திருந்துதான் பதில் சொல்லும். காலம் பதில் சொல்ல போகிறதா இல்லையா அப்படிங்கிறத நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.